டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 115. தனக்கு பேச்சலராகும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்த தனுஷ் பிறகு அஜய் மற்றும் சூர்யாவை பார்த்து, எனக்கு பெருசா பொண்ணை கண்டுபிடிக்க எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்சம் யோசிக்கணும் என்று சொல்லிவிட்டு ரகசியமான குரலில், இப்பவே இத பத்தி நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்பாவாகிற வயசுல பொண்டாட்டிய தேட ஆரம்பிச்சா தாத்தாவாகிற வயசுல தான் கிடைக்கும். நான் சொல்றது உங்க 2 பேருக்கும் புரியும்னு நம்புறேன் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அங்கிருந்து சென்றான். அவன் சொன்னதை கேட்ட சூர்யா கோபமான முகபாவனையுடன், இவனுக்கு எவ்ளோ தைரியம், இந்த சூப்பர் ஸ்டார் சூர்யாவையே பார்த்து கிண்டல் பண்றான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொன்னவன் பிறகு அஜயை மீண்டும் கட்டிப்பிடித்து அழுவது போல முகத்தை வைத்துக்கொண்டு, நீயே சொல்லு அஜய், எனக்கு என்ன பிரச்சனை, இந்த சின்ன பையன் என்ன பேசிட்டு போறான் பாரு என்று சினுங்களுடன் கேட்டான். சூர்யாவின் நாடகத்தை பார்த்து அஜய் அவனை கேலி செய்யும் விதமாக, விடு, அவன் கிடக்குறான், சின்ன பையன், உன் அழகுக்கு தாத்தா காலத்துல கூட பொண்ணுங்க கியூல நிப்பாங்கடா, ஆனா உனக்கு தான் கண்ணு தெரியுமான்னு தெரியல என்று சொல்ல, அதை கேட்டு முகம் சுளித்த சூர்யா, நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல எதிரியாடா என்று கேட்டு முறைத்தான். அஜய் உடனே சூர்யாவின் தோளில் கை போட்டு சீரியஸான முகபாவனையுடன், எதிரியா இருந்திருந்தா உனக்கு எப்பவோ கல்யாணம் செஞ்சு வச்சு ஆசை தீர நீ படுற கஷ்டத்தை பார்த்து ரசிச்சிருப்பேன், இப்படி உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட சூர்யா, நீதாண்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாம எப்பவும் ஒருத்தருக்கொருத்தர் துணையா இருப்போம் என்று சொல்லி புன்னகைத்தான். இதற்கிடையில் சக்தி மற்றும் விருந்தினர்களால் சூழப்பட்ட அனன்யா அவர்கள் மீது கவனம் செலுத்தாமல் ருத்ரனின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினாள். அவளது அப்பாவிக் கண்கள் அவனையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ருத்ரன் ஒரு முறை கூட அவளை திரும்பி பார்க்கவில்லை. அவன் வேண்டுமென்றே அவளை அவாய்ட் செய்வது நன்றாக தெரிந்தது. ருத்ரன் தன்னை புறக்கணிப்பதை பார்த்த அனன்யா மிகவும் வேதனையடைந்தாள். மறுபுறம் ருத்ரன் விருந்தினர்களை கவனிப்பதில் பிஸியாக இருந்ததால் அவனும் அதன் பிறகு அனன்யாவை பார்க்கவே இல்லை. அனன்யாவிற்கு ருத்ரன் மீது மிகுந்த கோபம் வந்தது. அவள் எந்த தவறும் செய்யாமல் சிறு குழந்தை போல தன் மீது ருத்ரன் கோபமாக இருப்பதைக் கண்டு எரிச்சலடைந்தாள். அவனை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றும் அவளது முயற்சிகள் தோல்வியுற்றது. பல விருந்தினர்களுக்கு மத்தியில் அவளால் நேராக சென்று அவனை சமாதானப்படுத்தவும் முடியவில்லை. எனவே அவனது கவனத்தை ஈர்க்க ருத்ரனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் அனுப்பினாள். ஆனால் ருத்ரன் அவள் அனுப்பிய கூல்ட்ரிங்க்ஸை வாங்க மறுத்துவிட்டான். அனன்யாவிற்கு மேலும் தாங்க முடியாத அளவுக்கு கோபம் வந்தது. எனவே எதையும் யோசிக்காமல் மேடையிலிருந்து இறங்கி நேராக ருத்ரனை நோக்கி நடந்து வந்தாள். வேகமாக வந்தவள் ருத்ரனின் முன்னால் வந்து நிற்க, அனன்யாவை தன் எதிரில் பார்த்த ருத்ரன் புருவத்தை உயர்த்தி அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு தன் எதிரில் நின்றவரிடம் பேசத் தொடங்கினான். ருத்ரனின் செயலில் அனன்யா மிகவும் கோபமடைந்தாள். பிறகு ருத்ரனுடன் நின்றிருந்தவரை பார்த்து புன்னகையுடன், எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி டு டிஸ்டர்ப், என் புருஷனை கொஞ்சம் கூட்டிட்டு போலாமா என்று கேட்டாள். அனன்யா மரியாதையுடன் கேட்டதும் ருத்ரனுடன் நின்றிருந்தவர் புன்னகையுடன் சரி என்று தலையசைத்தார். அதை பார்த்த அனன்யா மகிழ்ச்சியடைந்து ருத்ரனின் கையோடு கைகோர்த்து நடக்க ஆரம்பித்தாள். அனன்யா இப்படி செய்ததும் ருத்ரன் அவளை முறைத்துப் பார்த்தான். ஆனால் எல்லோர் முன்னிலையிலும் அனன்யா இப்படி செய்ததால் அவனும் வேறு வழியில்லாமல் அவளுடன் நடக்க ஆரம்பித்தான். ருத்ரன் ரகசியமாக அவள் கையிலிருந்து தன் கையை எடுக்க முயன்றான். ஆனால் அனன்யா வெற்றி புன்னகையுடன் அவனது கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மேடைக்கு பக்கத்தில் இருந்த டிஜே இடத்திற்கு வந்தாள். பிறகு அனன்யா அவனது கையை தன் இடையில் வைத்து அவனுடன் நடனமாட ஆரம்பித்தாள். அவர்கள் நெருக்கமாக நடனமாடுவதை பார்த்த மற்ற ஜோடிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக தாங்களும் தங்கள் பார்ட்னருடன் சேர்ந்து நடனமாட ஆரம்பித்தனர். ரோகனும் சக்தியும் சேர்ந்து நடனமாடத் தொடங்கினர். அது அங்குள்ள சூழ்நிலையை மேலும் ரொமான்டிக்காக மாற்றியது. அனன்யா தன் கணவன் ருத்ரனை தன் அழகான கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் இந்த தோற்றம் ருத்ரனுக்குள் ஒரு பரபரப்பை உருவாக்க போதுமானதாக இருந்தது. ஆனால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு அனன்யாவிடம் எரிச்சல் நிறைந்த குரலில், என்ன அப்படி பாக்குற, என்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா என்று கேட்டான். ருத்ரன் சொன்னதை கேட்ட அனன்யா நடனமாடும் சாக்கில் அவனை நெருங்கி வந்து கழுத்தில் கை போட்டு போதையேற்றும் பார்வையுடன், நான் தான் உங்களை பல தடவை பார்த்திருக்கேனே, ஆனா உங்களோட இந்த தோற்றம் என்ன இன்னும் அதிகமா இம்ப்ரெஸ் பண்ணுது என்றாள். பின்னர் ருத்ரனின் கன்னத்தை தன் விரல்களால் அன்பாக தடவிக் கொடுத்து, எனக்கு இதை சாப்பிடணும் போல தோணுதே என்று கூறினாள். அவள் தொட்டவுடன் ருத்ரன் அவனுக்குள் அடக்கி வைத்திருந்த ஆசைகள் வெளிவர ஆரம்பித்தது. உடனே அவன் வேகமாக அனன்யாவின் கையை பிடித்து அவளை திருப்பி தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். பிறகு அவள் காதோடு நெருங்கி, சரி, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது இந்த அன்பை ஏன் உணரல, அப்புறம் ஏன் என்ன தவிர எல்லாரையும் கவனிக்கிற, என்ன தவிர எல்லார் மேலேயும் உனக்கு அக்கறை இருக்கு என்றான். அவனுடைய குறையை கேட்ட அனன்யா சிரித்துக்கொண்டே, ருத்ரன், என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க,
நான் உங்கள எவ்ளோ நேசிக்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அது தவிர எல்லாரையும் கவனிச்சுக்கிறது என்னோட பொறுப்பு இல்லையா? என்றாள். அனன்யா தன் கருத்தை விளக்கிக் கொண்டே ருத்ரனுக்கு மிக அருகில் வந்து அவனது கண்களை பார்த்து, உங்கள பொறுத்தவரைக்கும் முதல்ல உங்களுக்கு தான் எல்லா முன்னுரிமையும் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த வெறுப்பு? முதல்ல என் மேல இருக்கிற இந்த வெறுப்ப விட்டுட்டு என்ன மன்னிச்சிருங்க. சாரி என்றாள். அனன்யா மிகவும் அன்பாக பேசும்போது ருத்ரனின் உள்ளம் உருகத் தொடங்கியது. அனன்யாவின் காதலில் அவன் உள்ளம் தொலையப் போகும்போது பாடல் நின்றது. அத்துடன் அனைவரின் கைத்தட்டல் சத்தத்தில் இருவரும் சுயநினைவுக்கு திரும்பினர். அப்போது ருத்ரன் எல்லாரையும் பார்த்துவிட்டு அனன்யாவிடம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மன்னிக்கிறது ஒண்ணும் அவ்ளோ ஈஸியான விஷயம் இல்ல பொண்டாட்டி. உன்னோட இந்த முயற்சி நல்லா இருந்தாலும் என்னோட மன்னிப்ப வாங்க இது போதாது. அனன்யா ருத்ரன், சோ அடுத்த தடவ வேற ஏதாவது ட்ரை பண்ணு என்று சொல்லிவிட்டு ருத்ரன் அனன்யாவை பார்த்து கண்ணடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். மீண்டும் ருத்ரன் அவளிடம் கோபமாக இருப்பது போல காட்டிக்கொண்டதால் அவனுடைய முகபாவனையை பார்த்து அனன்யா எரிச்சலானாள். அனன்யாவும் கோபத்தில் கால்களை தரையில் மிதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ருத்ரன் வேண்டுமென்றே அவளிடம் வம்பு செய்வது அவளுக்கு மிகுந்த கோபத்தை உருவாக்கியது. நிச்சயதார்த்த விழா இனிமையாக முடிவடைந்தது. விருந்தினர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து அவரவர் வீட்டிற்கு திரும்பினர். சக்தியின் பெற்றோரும் அனைவரிடமும் விடைபெற்று புறப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து ரோஹன் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, எல்லாரும் போயிட்டாங்களா என்று திகைப்புடன் கேட்டான். மற்ற விருந்தினர்களிடம் விடைபெற்ற அனன்யாவும் ருத்ரனும் ரோஹனின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தனர். ரோஹன் சொன்னதை கேட்டு அனைவரும் குழப்பத்துடன் அவனை பார்த்தனர். ரோஹன் அவசரமாக, ஏதாவது சொல்லுங்க, சக்தி போயிட்டாளா என்று மீண்டும் கேட்டான். ரோஹன் மிகவும் பதட்டமாக இருப்பதை பார்த்த சூர்யா, ஏய் உனக்கு என்னாச்சுரா? எல்லாரும் எப்பவோ போயிட்டாங்க, நீ எங்க இருந்த? எல்லாரும் கிளம்பும்போது வெளியே வராம நீ எங்க போயிட்ட என்று சீரியஸாக கேட்டான். அஜயும் வேகமாக தலையசைத்து, ஆமா நானும் உன்னை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். நீ அவங்கள வேணும்னே அவாய்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. தாத்தாவுக்கு கூட இது பிடிக்கவே இல்ல என்றான். அனைவரும் சீரியஸாக பேசுவதை கேட்ட ரோஹன் மேலும் வருத்தமடைந்தான். தனுஷும் மற்றவர்கள் சொல்வது போல ரோஹனின் தோளில் கை போட்டு வருத்தமான முகபாவனையுடன், ஆமா மச்சி, நீ பண்ணது ரொம்ப தப்பு. நீ இப்படி பண்ணா சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதா? அவ உண்மையிலேயே ரொம்ப கோவப்பட்டா. நான் தான் சமாதானம் செஞ்சு அனுப்பி வச்சேன் என்று சொன்னான். சக்தி கோபமாக இருப்பதாகச் சொன்னதும் ரோஹன் வருத்தத்துடன் தலையை பிடித்துக் கொண்டு, அட உங்களால நான் வர்ற வரைக்கும் அவளை கொஞ்ச நேரம் இங்கே வச்சிருக்க முடியலையா என்று கேட்டவன் பிறகு அனன்யாவிடம் வந்து அவள் கையை பிடித்து, அண்ணி நீங்களாவது அவளை நிறுத்தியிருக்கலாம்ல, ஏன் அவளை நிறுத்தல என்று ஆதங்கத்துடன் கேட்டான். ரோஹன் மிகவும் வருத்தத்துடன் பேசுவதை பார்த்த அனன்யா அனைவரையும் பார்த்து பெருமூச்சு விட்டு தீவிரமான முகபாவத்துடன், எவ்ளோ நேரம் வெயிட் பண்றது ரோஹன்? ஒரு 15 நிமிஷம் உனக்காக வெயிட் பண்ணாங்க. தாத்தாவும் அப்பாவும் கூட சொன்னாங்க, நான் தான் உனக்காக சப்போர்ட் பண்ணி உனக்கு கெடுக்கிறேன்னு. இப்ப பாரு அவங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்ட ரோஹன் பரிதாபமான முகபாவனையுடன் அனைவரையும் பார்த்து, ஆனா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல அண்ணி. நான் பாத்ரூம் போயிருந்தேன். யாரோ என்னோட ரூம் கதவை வெளியில இருந்து பூட்டிட்டாங்க. அதுவும் இல்லாம என்னோட போனையும் காணோம். அதனாலதான் என்னால யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஜன்னலை உடைச்சு வெளியே குதிக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ ரிஸ்க் எடுக்கிறது சரியில்லைன்னு நினைச்சு பொறுமையா இருந்தேன். இப்போதான் எனக்கு நிச்சயமாயிருக்கு. அதுக்குள்ள என் கை காலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? எலும்பு உடைஞ்சு போச்சுன்னா நடக்க முடியாம ஆயிடும். ஒருவேளை என் முகத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் சக்தி என்ன பிரேக்கப் பண்ணிடுவான்னு பயந்து அந்த எண்ணத்தையே கைவிட்டுட்டேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஹோட்டல் ஸ்டாஃப் என்னோட குரலை கேட்டு கதவை திறந்து விட்டாரு. அதுக்கப்புறம் இங்க ஓடி வந்தேன் என்று எல்லா விஷயத்தையும் ஒரே மூச்சில் சொன்னான். பின்னர் விரக்தியுடன் வானத்தை பார்த்து, கடவுளே, நீங்க தொடர்ந்து என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இந்த உலகத்துல வேற ஆளே கிடைக்கலையா? பாருங்க, என்னோட வருங்கால பொண்டாட்டி என் மேல கோவமா இருக்கா. என் மாமியார் மாமனார் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இதையெல்லாம் நான் வேணும்னே செஞ்சேன்னு தானே நினைப்பாங்க. இப்ப நான் என்ன செய்யறது என்று புலம்பினான். ரோஹன் கோபமாக வானத்தை பார்த்து பேசுவதைக் கண்ட அனைவரும் மௌனமாக சிரித்தார்கள். அப்போது ருத்ரன் ரோஹனின் தலையில் பலமாக அடித்து, அழுது புலம்பிட்டியா? இப்படியே வானத்தை பார்த்து புலம்பிட்டு இருந்தா எதுவும் ஆக போறதில்ல. போய் அவளை சமாதானப்படுத்து. அதை விட்டுட்டு இப்படி புலம்பி எங்க நேரத்தையும் வீணாக்குற என்று சொல்லிவிட்டு கார் சாவியை கொடுத்தான். அவனின் வார்த்தையிலிருந்த புத்திசாலித்தனத்தை உணர்ந்த ரோஹன், இந்த பிரச்சனையை இப்போதே சரி செய்ய முடியும் என்று யோசித்தவனுக்கு ருத்ரன் கொடுத்த ஐடியா உற்சாகம் கொடுத்தது. ருத்ரனின் கேலி பேச்சை புறக்கணித்தவன் வேகமாக அவனை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியுடன், நீங்க தான் என்னோட அண்ணன். கடவுளுக்கும் அண்ணிக்கும் அப்புறம் என்னோட வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் அக்கறையா இருக்கீங்க. ஐ லவ் யூ அண்ணா என்று சொல்லி ருத்ரனின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். ரோஹனின் செயலில் எல்லோரும் கண்களை விரித்து ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அனன்யாவிற்கு அதிர்ச்சியில் திறந்த வாயை மூட முடியவில்லை. ரோஹனின் செயலில் ருத்ரன் முகம் சுளித்து அவனை வேகமாக தள்ளிவிட்டு தன் கன்னத்தை துடைத்துவிட்டு, என்ன ரோஹன் இது என்று கோபத்துடன் கேட்டான். ருத்ரனின் கோபத்தை பார்த்த ரோஹன் புன்னகையுடன், அண்ணா ஐ லவ் யூ என்றான்.
ரோஹனின் குழந்தைத்தனத்தை பார்த்த ருத்ரன் மேலும் கோபமாக ஏதாவது சொல்லிவிடப் போகிறான் என்று பயந்த அனன்யா வேகமாக அவனிடம் வந்து, ரோஹன், நீ சீக்கிரம் கிளம்பு, அப்புறம் சக்தி இன்னும் கோவப்பட்டா என்ன பண்றது என்று கேட்டாள். அனன்யா சொன்னதை கேட்டுவிட்டு ரோஹன் வேகமாக தலையசைத்துவிட்டு வெளியேறத் தொடங்க அனைவரும் அவனை பார்த்து ஆல் தி பெஸ்ட் என்று சொன்னார்கள். உடனே சூர்யா தன் கையில் இருந்த பொக்கேவை அவனிடம் கொடுத்து, இதையும் எடுத்துட்டு போ, அப்பதான் சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஒருவேளை அந்த பொண்ணு உன் சமாதானத்தை ஏத்துக்கலனா ஒரு காரியம் பண்ணு, என் படத்துல இருந்து சில லவ் டயலாக் எடுத்து பேசு, அப்புறம் அவ எப்படி ஈஸியா சமாதானம் ஆகுறான்னு பாரு என்றான். சூர்யா சொன்னதை கேட்ட அஜய் அவன் பேண்ட் பாக்கெட்டில் கை வைத்து, ஆமா, நிச்சயமா அதுக்கப்புறம் அவ ஒரேடியா பிரிஞ்சு போயிடுவா என்றான். அஜய் சொன்னதை கேட்ட ரோஹனும் சூர்யாவும் அவனை முறைக்க அஜய் உடனே தன் தோளை உயர்த்தி பாவமாக அவர்களை என்ன என்பது போல பார்த்தான். சூர்யா உடனே ரோஹனை சீக்கிரம் வெளியேறும்படி சொன்னான். மற்றவர்களும் அவனை பயமுறுத்தி அனுப்பி வைத்தனர். ரோஹன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு தன் காரின் அருகே வந்து கதவை திறந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டான். ரிலாக்ஸ் ரோஹன், எப்படியாவது சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்திடணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே காரின் உள்ளே அமர்ந்தவனின் கண்கள் தனது பக்கத்து இருக்கையை பார்த்தது. பிறகு அவசரமாக காரிலிருந்து இறங்கி தன் இதயத்தில் கை வைத்து, நான் இப்ப பார்த்தது நிஜமா? ஆனா அது எப்படி நடக்கும்? நான் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டனா? இல்ல இப்ப கார்ல பக்கத்து சீட்ல சக்தியை பார்த்த மாதிரியே இருந்துச்சே என்று யோசித்தவன் மீண்டும் வேகமாக காரின் கதவை திறந்து பின் இருக்கையை பார்க்க சக்தி அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். ரோஹன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, என்னோட கற்பனை இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டே சக்தியின் தோளில் ஒரு விரலை தொட்டு பார்த்தான். பிறகு நடுக்கமான குரலில், சக்தி, சக்தி, நீ நிஜமாவே இங்கதான் இருக்கியா என்று கேட்டான். ரோஹன் இதை கேட்கும்போது அவளுக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் அவனது வெளிப்பாடுகள் பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. அதனாலேயே அவளால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் ரோஹனுக்கு நெருக்கமாக சென்று தன் உதடுகளால் அவனது உதட்டை தொட்டு பிறகு அவனிடமிருந்து விலகி, இப்போ உனக்கு நிஜம் புரியுதா? ஆமா, இவ்ளோ நேரம் நீ எங்க இருந்த? உனக்காக நான் எவ்ளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்ட ரோஹன் குழம்பி போய், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அப்ப நீ உங்க அம்மா அப்பாவோட போலையா என்ற ஆச்சரியத்துடன் கேட்டான். ரோஹன் இதை கேட்டதும் சக்தி அவனை முறைத்து பார்த்து, இது என்ன கேள்வி ரோஹன்? நான் எங்க அப்பா அம்மாவோட போயிருந்தா இங்க எப்படி இருப்பேன்? அக்கா தான் என்ன போக விடாம தடுத்துட்டாங்க. நீ தான் இப்ப என்ன வீட்ல டிராப் பண்ணணும். அதான் உனக்காக கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று சொன்னாள். சக்தி சொன்னதை கேட்ட ரோஹன் உடனே காரை விட்டு வெளியே வந்து அனைவரையும் திரும்பி பார்த்தான். ரோஹன் அவர்களை முறைத்து பார்ப்பதை கவனித்த அனைவரும் வேகமாக அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தனர். ரோஹன் முதலில் அனைவரையும் பார்த்துவிட்டு அனன்யாவை நோக்கி ஓடி வந்தான். இதை பார்த்த ருத்ரன் அதிர்ச்சியடைந்து அனன்யாவை பாதுகாக்கும் வகையில் அவள் கையை பிடித்து தன்னோடு நிறுத்திக் கொண்டான். ஏனெனில் ரோஹன் தனக்கு செய்தது போல அனன்யாவிற்கும் எங்கே செய்து விடுவானோ என்று பயந்தான். ரோஹன் வேகமாக அனன்யா அருகில் வந்து உற்சாகத்துடன் குதித்து, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நீங்க எப்பவுமே சூப்பர் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை கட்டிப்பிடிக்க வரும்போதே ருத்ரன் அவர்கள் நடுவில் வந்து கோபமாக அவனை முறைத்து பார்த்து, தூரத்திலிருந்தே உன்னோட நன்றிய சொல்ல முடியும் ரோஹன். அவ ஒன்னும் சக்தி இல்ல, என்னோட பொண்டாட்டி. நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுது பாரு, அவளை போய் டிராப் பண்ணு. உன்னால முடியாதுன்னா நான் ஜெகன் கிட்ட சொல்றேன் என்று சொல்லிவிட்டு தன் போனை எடுக்க போகையில் ரோஹன் பீதியுடன் அங்கிருந்து ஓடி காரில் ஏறிக்கொண்டான். ரோஹன் விலகிச் சென்றதும் ருத்ரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அவனது முகபாவத்தை பார்த்து சத்தமாகச் சிரித்தனர். ஏனெனில் அவன் தன் மனைவி மீது எவ்வளவு பொசசிவாக இருக்கிறான் என்பது தெளிவாகத் தெரிந்தது. எபிசோட் 116. ருத்ரனின் பொறாமையை பார்த்து அனன்யாவிற்கும் மகிழ்ச்சியானது. ஆனால் ருத்ரனை ரசிப்பதை விட தண்டிக்க நினைத்தவள் மௌனமாக அவனை புறக்கணித்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அதை பார்த்த ருத்ரன் தன் மனதிற்குள், என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா அவ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் அவளை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டேனோ என்று யோசித்தவன் அப்படியே அனன்யாவை பின்தொடர்ந்து சென்றான். அனைவரும் வீடு திரும்பியதும் அவரவர் அறைகளுக்குச் சென்றனர். அனன்யாவும் விஜேந்திரருக்கு மருந்து கொடுத்துவிட்டு அறைக்கு வந்தாள். அதற்குள் ருத்ரனும் உடைகளை மாற்றிக்கொண்டு ஃப்ரெஷ்அப் ஆகி சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அனன்யா அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக வாஷ்ரூமிற்குள் சென்றாள். அவள் சென்ற பிறகு ருத்ரன் கதவை பார்த்தபடி தனக்குள், இந்த டைம் ஓம் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறது உன்னோட டர்ன் ருத்ரன். அதனால நீ கோவப்படுற மாதிரி நடிக்கிற இந்த நாடகம் வேலைக்காகாது. பொண்டாட்டி, எவ்வளோ நேரம் என்னை விட்டு உன்னால விலகி இருக்க முடியும்னு நானும் பாக்குறேன் என்று நினைத்துக் கொண்டவன் பிறகு மீண்டும் தன் வேலையை தொடர ஆரம்பித்தான். 15 நிமிடங்களுக்குப் பிறகு
வாஷ்ரூமின் கதவு திறந்தது. அனன்யா குளித்துவிட்டு நிதானமாக அறைக்குள் நடந்து வந்தாள். அவளது ஈரமான தலைமுடியை ஒரு டவலால் துடைத்துக் கொண்டே கண்ணாடியை நோக்கி வந்தாள். ருத்ரன் தன் வேலையில் தீவிரமாக இருந்தான். அனன்யாவின் இருப்பை உணர்ந்தவன் நிமிர்ந்து பார்க்க அவனது கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்தது. மேலும் அவனது இதயம் மிகவும் சத்தமாக துடிக்கத் தொடங்கியது. ருத்ரன் முற்றிலும் உறைந்து போவது போல இருந்தான். ஏனெனில் அவனது மனைவி இன்று சிவப்பு நிறத்தில் கவர்ச்சியாக முட்டி வரை இருக்கும் ஷார்ட் நைட் கவுன் அணிந்திருந்தாள். அதில் அவளது அழகு தெளிவாகத் தெரிந்தது. அனன்யா தன் தலைமுடியை மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக குலுக்கி உலர்த்திக் கொண்டிருந்தாள். ருத்ரன் அவளின் இந்த வித்தியாசமான அழகை கண்ணிமைக்காமல் பார்த்துக் கொண்டே இருந்தான். தலைமுடியை உலர்த்திக் கொண்டிருக்கும் போது கண்ணாடியில் ரகசியமாக ருத்ரனின் முகத்தில் தெரிந்த மாற்றத்தை பார்த்து மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தாள் அனன்யா. ஏனெனில் ருத்ரன் விரும்பாவிட்டாலும் ஒரு கணம் கூட அவனால் அனன்யா மீதிருந்த தன் பார்வையை எடுக்க முடியவில்லை. அனன்யா டவலை ஓரமாக வைத்துவிட்டு, இது ஆரம்பம்தான் செல்லம், இனிமே என்ன நடக்குதுன்னு பாருங்க, உங்களோட எல்லா பிரச்சனையும் இன்னைக்கே சரியாகிடும் ருத்ரன் என்று தன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே ருத்ரனை திரும்பி பார்த்தாள். தன்னை அறியாமலே ஏக்கமாக அவளை பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் அனன்யா தன்னை பார்ப்பது தெரிந்ததும் அவசரமாக தன் பார்வையை விலக்கிவிட்டு லேப்டாப்பில் பிஸியாக இருப்பது போல நடித்தான். அவனது பதட்டத்தையும் நடிப்பையும் கண்ட அனன்யா சிரித்தாள். பிறகு மீண்டும் கண்ணாடி பக்கமாக திரும்பி பாடி லோஷனை எடுத்துக்கொண்டு ருத்ரனுக்கு நேராக படுக்கைக்கு சென்று அமர்ந்தாள். ருத்ரன் தன் கூர்மையான கண்களால் ஒருமுறை அவளை பார்த்துவிட்டு பிறகு அவன் வேலையில் பிஸியாக இருப்பது போல நடிக்கத் தொடங்கினான். அனன்யா கைகளில் லோஷனை ஊற்றி மெதுவாக கால்களில் போட ஆரம்பித்தாள். அவள் கைகள் மெதுவாக காலின் கீழிருந்து மேலாக நகர ருத்ரனின் கண்களும் அவ்வாறே நகர ஆரம்பித்தன. ருத்ரனின் மனம் இப்போது படபடக்க ஆரம்பித்தது. மிகவும் சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்த அவனுக்கு அவனுள் எழுந்த ஆசை மீண்டும் மீண்டும் சவால் விட்டது. ருத்ரனால் தன்னிடமிருந்து வெகுநேரம் விலகி இருக்க முடியாது. அதிலும் குறிப்பாக சவால் விட்டால் ருத்ரனால் அப்படி இருக்க முடியாது என்பது அனன்யாவிற்குத் தெரியும். அதனாலேயே அவனை மேலும் டார்ச்சர் செய்ய லோஷனை தன் உள்ளங்கையில் ஊற்றி அவளது வெண்மையான தொடையில் தடவ ஆரம்பித்தாள். அதை பார்த்த ருத்ரனுக்கு தொண்டை வறண்டது. ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன் பாவமான கண்களால் அதே சமயம் காமம் கொண்டு அவளையே பார்த்தான். ஆனால் அனன்யா அவனை பார்த்தவுடன் அவன் மீண்டும் தன் வேலையில் பிஸியாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டான். பிறகு தன் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பொண்டாட்டி, நீ என்னை இப்படி மயக்க முடியாது என்று சொன்னவன் தன் தலையை வேகமாக ஆட்டிவிட்டு, இல்ல நான் ருத்ரன், என்னால அவ்ளோ சீக்கிரம் இறங்கி வந்து என்னோட கோபத்தை விட முடியாது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் என் கோபத்தை கைவிட மாட்டேன் என்று நினைத்து கொண்டான். ருத்ரன் இதை பற்றி யோசித்து மீண்டும் மீண்டும் தலையை ஆட்டிக்கொண்டான். அதே சமயம் தன் கை முஷ்டியை இறுக்கி தலையை குனிந்து தன் வேலையை பார்க்கத் தொடங்கினான். ஆனால் அவன் எவ்வளவு முயற்சித்தும் பயனில்லை. ஏனெனில் அவனுடைய மனது தடுமாற ஆரம்பித்து விட்டது. அவன் தன்னை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருப்பதை பார்த்த அனன்யா மனதிற்குள் சிரித்துக்கொண்டே, என் அன்பான புருஷா, உங்களை எவ்ளோ நேரம் கண்ட்ரோல் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். நானும் அனன்யா ருத்ரன் தான். உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். வெயிட் பண்ணி பாருங்க என்று சொல்லிவிட்டு அனன்யா கையில் லோஷனுடன் திரும்பி அவள் கழுத்து மற்றும் தோள்களில் தடவினாள். ருத்ரன் திருட்டுத்தனமாக இதையெல்லாம் பார்த்துவிட்டு அனல் காற்றுடன் மூச்சு விட்டான். அதே சமயம் அவனது ஆசை தீ கொழுந்துவிட்டு எரிய அதை கட்டுப்படுத்த முடியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது கட்டுப்பாடு எல்லை கடந்தது. அது மட்டுமில்லாமல் அனன்யா அவன் பக்கம் திரும்பி தன் காதலான கண்களால் அவனை பார்த்தாள். இதை பார்த்ததும் ருத்ரனின் எஞ்சியிருந்த மொத்த பலமும் மறைந்து போனது. அனன்யா தன் இடத்திலிருந்து எழுந்து வருவதை பார்த்த ருத்ரனுக்கு அவளை தன் கைகளில் தூக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை உணர்வு வந்தது. அனன்யா ருத்ரனின் உணர்வுகளோடு விளையாடிக் கொண்டிருந்தாள். மிகவும் கவர்ச்சியான தோற்றத்துடன் அவனை பார்த்தபடி தன் மயக்கும் கண்களை அசைத்து அவனை நோக்கி நகர்ந்தாள். ருத்ரன் கூட அவளது இந்த மாயக் கண்களில் தொலைந்து போனான். அவனது சுவாசத்தின் வேகம் அதிகரிக்க ஆரம்பித்தது. அனன்யா அவனுக்கு மிக அருகில் வந்து அவன் பக்கம் சாய்ந்தாள். அதை பார்த்த ருத்ரன் தன் கைகளை விரித்து அவளை தன்னோடு அணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டான். அனன்யா சிரித்துக்கொண்டே அவனுக்கு மிக அருகில் வந்தாள். இருவரின் மூச்சுக்காற்றும்
ஒன்றோடொன்று உரசுவது போல இருந்தது. அதில் ருத்ரன் முழு போதையாகிப் போனான். அவன் போதையில் கண்களை மூடி தனக்குள் எதையோ சொல்லிக் கொண்டான். அனன்யா அவனை நெருங்கி வந்து அவனது கண்களை அன்பாகப் பார்த்து தன் கீழ் உதட்டை கவர்ச்சியாக கடித்து குட் நைட் என்று சொல்லிவிட்டு அனன்யா ருத்ரனின் அருகில் வைக்கப்பட்டிருந்த தன் போனை வேகமாக எடுத்துக்கொண்டு படுக்கையின் ஒரு ஓரமாக நகர்ந்து ருத்ரனை உணர்ச்சி வசப்பட செய்தாள். ருத்ரன் எதுவும் பேசாமல் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவள் சொன்ன வார்த்தையை தனக்குள் திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டவன் மெதுவாக அனன்யா பக்கம் திரும்பி குட் நைட்டா? இந்த குட் நைட்டுக்கு என்ன அர்த்தம் என்றான். இப்படிச் சொல்லிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தவனின் கண்கள் சுருங்கியது. ஏனெனில் அவனது மனைவி அவனுக்குள் ஆசையை தூண்டிவிட்டு சுகமாக படுத்துக்கொண்டாள். இதை பார்த்த ருத்ரன் ஒரு சிங்கம் போல அவளை வேட்டையாடும் மனநிலையில் இருந்தான். அவன் தன் லேப்டாப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு வேகமாக அவள் படுக்கையை நோக்கி நடந்தான். மேலும் படுக்கையை நெருங்கியவன் அப்படியே அனன்யாவின் கையை பிடித்து அவளை படுக்கையில் தள்ளினான். அதை பார்த்த அனன்யா அவனை முறைக்க ஆரம்பித்தாள். அனன்யா முதலில் அவன் செய்வதைக் கண்டு அதிர்ச்சியானாள். ஆனால் பின்னர் அப்பாவியான முகபாவனையுடன் இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்க ருத்ரன் அவளது கண்களையே உற்று பார்த்துவிட்டு கோபமான குரலில் ஆமா, பதில் வேணும், அதுவும் உன்கிட்ட இருந்து. இதெல்லாம் என்ன என்று கேட்டான். அனன்யாவுக்கு அவன் சொல்வது புரிந்தாலும் எதுவும் தெரியாதவள் போல நடித்து அப்பாவி முகத்தை காட்டி என்ன அது, என்ன சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க என்றாள். அவள் அப்பாவியாக இருப்பதை பார்த்த ருத்ரன் தன் புருவத்தை உயர்த்தி நான் தெளிவா சொல்லணுமா? சரி, அப்படியே சொல்றேன் என்று சொன்னவன் அனன்யாவுக்கு பேச வேறு எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் தன் உதடுகளை அவள் உதட்டின் மீது பதித்து மிகவும் ஆழமாக முத்தமிடத் தொடங்கினான். ருத்ரனிடமிருந்து இப்படியொரு கடுமையை எதிர்பார்க்காத அனன்யா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அதே சமயம் ருத்ரன் அவளுக்கு முத்தத்தின் மூலம் தண்டனை கொடுத்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் அனன்யா அந்த முத்தத்தை அனுபவிக்கும் போது ருத்ரன் அவளது உதட்டை பலமாக கடித்தான். அதே சமயம் அனன்யாவின் கை அவனது பிடியில் இறுக்கமாக இருந்தது. அவனுடைய முழு எடையும் அனன்யாவின் மேல் இருந்தது. இதனால் அவளால் ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை. அவளது கால்களை கூட அசைக்க முடியவில்லை. ருத்ரன் கடித்ததும் அனன்யா கொஞ்சம் வலியை உணர ஆரம்பித்தாள். இந்த முத்தத்தில் அவளது உணர்வுகள் தூண்டப்பட இந்த உணர்வோடு ருத்ரனும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை விட்டு விலகினான். அவன் விலகியதும் அனன்யா கோபமாக அவனை முறைத்தாள். தன் உதடுகளில் லேசான வலியை உணர்ந்தவள் நாக்கால் லேசாக தடவிக் கொடுத்து கோபமாக அவனை முறைத்து என்ன இது என்று கேட்டாள். ருத்ரன் திருப்தியான புன்னகையுடன் இது உனக்கான தண்டனை, என்னை இப்படிதானே மயக்குன என்றான். அவன் சொன்னதை கேட்ட அனன்யா ஒன்றும் தெரியாததைப் போல பாசாங்கு செய்து கண்களை உயர்த்தியபடி என்ன சொல்றீங்க? நான் எப்போ உங்களை மயக்குன? நீங்க வேலையில பிஸியா இருக்கிறத பார்த்து உங்களை தொந்தரவு செய்ய வேணான்னு அமைதியா படுத்துட்டேன் என்று சொன்னாள். அவள் இதைச் சொன்னதும் ருத்ரன் தன் புருவத்தை உயர்த்தி அவள் கண்களை பார்த்து நல்லது, அப்போ நீ என்ன மயக்க இந்த ட்ரெஸ் போடலன்னு சொல்ற. அது மட்டும் இல்லாம என் முன்னாடி உட்கார்ந்து என்ன மயக்க ட்ரை பண்ணல, என் மனச தூண்டி விட்டு என்ன தவிக்க விட்டுட்டு தூங்க போகல என்று கேட்டான். அவன் தன்னை குறை சொல்வதை கேட்ட அனன்யா ருத்ரனை படுக்கையில் தள்ளி அவள் ருத்ரன் மேலே ஏறி அவனை கண்ட்ரோல் செய்தாள். ருத்ரன் குழப்பமாக அவளின் கண்களை பார்த்து அதை புரிந்து கொள்ள முயற்சித்தான். அனன்யா தனக்கும் ருத்ரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைத்து முன்னோக்கி நகர்ந்து அவனது முகத்தில் தன் விரல்களால் தீண்டி கவர்ச்சியான குரலில் நீங்க தான் என் மேல ஆசைப்பட்டீங்கன்னு புரிஞ்சுக்கணும், அப்புறம் என்று சொல்லி நிறுத்தினாள். அனன்யா இப்படி செய்வதில் போதையில் இருந்த ருத்ரன் அவளது மூக்கோடு தன் மூக்கை தொட்டு உரசி அப்புறம் என்று கேட்டான். அவன் அருகில் சென்ற அனன்யா அவன் கண்ணங்களை தன் உதட்டால் தொட்டு அப்புறம் நீங்க என்று நிறுத்தினாள். ருத்ரன் இப்போது சுய நினைவில் இல்லை என்று தோன்றியது. அவன் முழுவதும் அவளது உணர்வுகளில் மூழ்கிப் போக நான் என்று கேட்டான். அனன்யா அவனது கழுத்தை தன் மூக்கால் தடவிக் கொடுத்து நீங்க தான் உங்க தோல்விய ஒத்துக்கணும் என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் அதிர்ச்சியுடன் எழுந்து சில அடி தள்ளி உட்கார்ந்தவன் கண்களைச் சுருக்கி அனன்யாவை பார்த்து நானா தோல்விய ஒத்துக்கணுமா? பொண்டாட்டி வேணா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இந்த ருத்ரனுக்கு பிடிக்காது என்றான். அவனுடைய பதிலை கேட்ட அனன்யா கோபமாக பெருமூச்சு விட்டு ஓ, நீங்க இப்படியே மொறப்பா இருங்க, நான் தூங்க போறேன் என்று சொல்லிக்கொண்டே அனன்யா ருத்ரனை தள்ளிவிட்டு மீண்டும் படுக்கையின் அந்த பக்கம் திரும்பி படுத்தாள். இதை பார்த்த ருத்ரனின் புருவங்கள் உயர்ந்தன. அவன் கோபமாக அனன்யாவை முறைத்துப் பார்க்க அனன்யா எதையும் பொருட்படுத்தவில்லை. இதை பார்த்த ருத்ரன்
கோபமாக அவளிடம், இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை பொண்டாட்டி, உன் புருஷனை சமாதானப்படுத்த இதுதான் வழியா என்று கேட்டான். அனன்யா ருத்ரன் சொன்னதை கேட்டு தன் புன்னகையை அடக்கிக் கொண்டு, நான் எங்க மிரட்டுன என்றாள். பின்பு அவள் ருத்ரனை நோக்கி திரும்பி தன் கையை தலையில் வைத்துக் கொண்டு, நீங்க ஒத்துக்கலன்னா நாளைக்கு மறுநாள் நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல நீங்க சோஃபாவில தான் படுக்கணும்னு சொல்லிடுவேன். பாருங்க, நான் ஒரு நல்ல பொண்டாட்டி. நீங்க பிஸியா இருக்கிறத பாத்துட்டு உங்கள தொந்தரவு பண்ணாம இருந்தேன். ஆனா நீங்க என்ன பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நீங்க கோவமா இருக்கிறதுக்கு எந்த வகையிலையும் நான் காரணம் இல்ல என்று சொல்லியவள் தன் தலைமுடியை ஒரு புறமாக நகர்த்தி மிகவும் கவர்ச்சியான கண்களால் அவனை பார்த்து, என் மேல பொய்யா பழி சொல்லாதீங்க என்றாள். ருத்ரன் அனன்யா சொன்னதை கேட்டு அவளை முறைத்துப் பார்த்தான். ஏனெனில் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனிடம் தோல்வியை ஒத்துக்கொள்ள வற்புறுத்திக் கொண்டிருந்தாள் அனன்யா. இதையெல்லாம் யோசித்த ருத்ரன் அனன்யாவை முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் அனன்யாவின் கவர்ச்சியான உருவம் அவன் கண்களில் திரும்பத் திரும்ப வந்து கொண்டே இருந்தது. அதைக் கண்டு அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு ஒரே மூச்சில் தன் ஈகோவை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு கையை நீட்டி அனன்யாவை தனக்குள் இழுத்துக் கொண்டான். அதை பார்த்த அனன்யா சிரித்துக்கொண்டே, இப்பவும் என் மேல நீங்க கோவமா இருக்கீங்களா? எதுக்காக தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் அனன்யாவின் உதடுகளை பார்த்து, பொண்டாட்டி, நான் ஒரு பிசினஸ்மேன். நஷ்டமாயிட்டா அதிக லாபத்தை சம்பாதிப்பேனே ஒழிய தோல்வி மாதிரி ஒரு வார்த்தைக்கு இது பொருந்தாது. இங்க என்னோட நஷ்டத்தை விட லாபம்தான் அதிகம். அதனால எப்படி நான் இழந்துட்டேன்னு சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு ருத்ரன் தன் உதடுகளை அனன்யாவின் உதடுகளில் வைத்து மிகவும் மென்மையாக முத்தமிடத் தொடங்கினான். அதே நேரம் இந்த முறை ருத்ரன் மிகவும் மென்மையாக இருந்தான். ஏனெனில் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவன் கொடுத்த தண்டனையால் அவளின் உதடுகள் சிவந்திருப்பது தெரியும். ருத்ரன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அனன்யா ஒரு கணம் எரிச்சலடைந்தாள். ஏனெனில் அவள் நினைத்து பார்த்தபடி இங்கு எதுவும் நடக்கவில்லை. ருத்ரனும் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. மிகவும் சாதுரியமாக பேசி அவனையே சமாதானம் செய்து கொண்டான். அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல பிசினஸ்மேன் தான். அனன்யா கோபமாக அவனை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் ருத்ரன் அவளை படுக்கையில் தள்ளி அவள் மேலே ஏறினான். மேலும் அவளை தன் உடலோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தன் காதலில் அனன்யா தன்னையே இழக்கும்படி செய்தான். ஒரு கண போராட்டத்திற்குப் பிறகு அனன்யா தன் கோபத்தை கைவிட்டாள். பிறகு தன் மனதிற்குள், நான் என்ன செஞ்சாலும் இந்த மனுஷனை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் அவர் ஏதோ ஒரு டெக்னிக் செஞ்சு தன்னோட தண்டனையிலிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. மன்னிப்பு கேட்டாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, இவரை என்னால ஒன்னும் பண்ண முடியாது என்று புலம்பிக் கொண்டாள். தன் தோல்வியை ஏற்றுக்கொண்ட அனன்யா இப்போது அவனது அன்பை ஏற்க ஆரம்பித்தாள். ருத்ரனின் மென்மையான முத்தத்தால் அனன்யாவிற்குள் எழுந்த ஆசையை அடக்க முடியவில்லை. அவளுக்கு இன்னும் ஏதோ முரட்டுத்தனமான ஒன்று தேவைப்பட்டது. ருத்ரன் வேண்டுமென்றே இப்படி துன்புறுத்திக் கொண்டிருந்தான். அதனால் அவளால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. அனன்யா ருத்ரனை மிகவும் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்ததால் அவளுடைய திட்டமும் ஓரளவுக்கு வெற்றியடைந்தது. அதை பார்த்ததும் ருத்ரனின் முகத்தில் ஒரு வசீகர புன்னகையும் அமைதியும் தோன்றியது. இப்போது இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் முத்தமிட ஆரம்பித்து விட்டார்கள். முன்பெல்லாம் அந்த அறையில் உரத்த மூச்சுக்குரல் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. அவர்களின் காதல் எல்லை மீறியதும் ருத்ரன் ஆசையுடன் முன்னேறும்போது அனன்யா அவனை தடுத்து நிறுத்தினாள். இதை பார்த்த ருத்ரன் குழப்பத்துடன் அவளது முகத்தை பார்க்க அனன்யா சற்று வெட்கத்துடன் அவனை பார்த்து, சாரி டியர், இன்னைக்கு உங்களால இதுக்கு மேல போக முடியாது என்றாள். அதை கேட்ட ருத்ரன் மிகவும் குழப்பமடைந்து பார்த்தான். அதே சமயம் அனன்யாவின் முகபாவனையை பார்த்தவன் புரியாமல் தவித்தான். பிறகு தன் கைகளை அவள் கன்னங்களில் தொட்டு அவளது முகத்தை அன்பாக தடவிக் கொடுத்து, என்ன ஆச்சு பொண்டாட்டி, ஏன் இவ்ளோ சோகமாகிட்ட என்று கேட்டான். அப்போது அனன்யா ருத்ரனின் கண்களை பார்த்து, உங்க கோபத்தை கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா உங்க வெறுப்பையும் விலகலையும் என்னால பொறுத்துக்க முடியாது. இந்த சில மணி நேரம் நான் எப்படி கழிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கப்புறம் உங்களுக்கு என் மேல கோபம் வந்தா நான் சமாதானம் பண்ண மாட்டேன். நான் என்ன செய்வேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒருவேளை செத்து போனாலும் போவேன் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்டு உறைந்து போனான் ருத்ரன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.